Hello everyone, welcome back to the channel. After a long time உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நம்ம லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணலை பிகாஸ் ஆஃப் மை பர்சனல் ரீசனால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. பட் இனிமேல் நம்மளோட சேனலில் ரெகுலராக கண்டினியூவாக வீடியோஸ் வரும். ஸோ எந்த மாதிரியான வீடியோஸ் வரும் அப்படின்றத டீட்டெயில்டாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வீடியோவில் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளால் ஏன் இங்கிலீஷில் பேச முடியல, ஸோ அதை பார்க்கலாம். அதுக்கான சொல்யூஷன் எப்படி நம்மளோட சேனலில் இனிமேல் நம்ம கண்டென்ட் கொடுக்க போகிறோன்றது தான் இன்றைக்கி வீடியோவோட கண்டென்ட்டு. இப்போது நம்மளால் இங்கிலீஷில் ஏன் பேச முடியல அப்படின்றதுக்கான மிக முக்கியமான காரணமே ஃபஸ்ட்டு விஷயமே என்னென்னா ப்ராக்டிஸ். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. ஓகேவா? இங்கிலீஷ் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய கிராமர் ரூல்ஸ் கற்றுக்குறோம், நிறைய வீடியோஸ் பார்க்குறோம், பல இடத்துல சென்டருக்கு போகிறோம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு பேசிவாகவே இருக்கும், ஆக்டிவாக இருக்கிறதில்ல. ஆக்டிவ் மீன்ஸ் நாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. அப்போ லேர்ன் மட்டும்தான் பண்ணிக்கிறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. அதே போல் நிறைய பேருக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், எதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற வழிமுறைகளும் தெரியல. மிக முக்கியமான அந்த 3 விஷயம் இருக்குது. ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல, இன்னொன்று எதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியறதில்ல. இந்த விஷயத்தை தான் இனி வரும் வீடியோஸில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இனி வரும் கண்டென்ட்டில் இது தான் இருக்க போது. உங்களை இங்கிலீஷ் பேச வைக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் ஓரியன்டான வீடியோஸ் தான் இனிமேல் நம்மளுடைய சேனலில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கில். ஒரு ஸ்கில்லை நீங்கள் பெறணும் அப்படின்னா அதுக்கு கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் எந்த ஒரு ஸ்கில்லையும் நம்மளால் பெற முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு நீச்சல் கற்றுக்கணும், நீச்சல் நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு எனக்கு ஆர்வம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நான் நிறைய புக்கு படிக்கிறேன் எப்படி நீச்சல் அடிக்கிறதுன்னு, நிறைய வீடியோஸ், டுட்டோரியல் வீடியோஸ் பார்க்குறேன். என்னால் நீச்சல் அடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. நான் அதை கற்றுக்கிட்டு ப்ராப்பராக கற்றுக்கிட்டு முதல்ல தண்ணியில் இறங்கி ஆழம் இல்லாத பகுதியில் நீச்சல் அடித்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதன் பிறகு ஆழமான பகுதியில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நான் நல்லா நீச்சல் அடிக்க முடியும். அதே போல் தான் இங்கிலீஷ்ன்றதும். இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் எ சப்ஜெக்ட். இங்கிலீஷ்ன்றது ஒரு சப்ஜெக்ட் கிடையாது, இது ஒரு ஸ்கில். இந்த ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம இனி வரும் வீடியோஸில் கொடுக்க போகிறோம். இப்போது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாமல் லேர்ன் மட்டும் பண்ணிகிட்ருக்கும் பட்சத்தில் அது என்ன ஆகும் அப்படின்னா அது நம்மளுடைய பர்மனெண்ட் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகாது, டெம்ப்ரவரி மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தைய படித்தாலும் கற்றுக்கிட்டாலும் அது என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு நம்மளுடைய பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய டெம்ப்ரவரி மெமரியில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணும். அதை திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணும்போது, திரும்ப திரும்ப ரீகால் பண்ணும்போது நம்ம பிரெயின் என்ன நினைக்கும் அப்படின்னா, ஓ இது இம்பார்ட்டன்ட் போல் இருக்குது, இது ரொம்ப முக்கியம் போல் இருக்குது அப்படின்னு அதன் பிறகு தான் டெம்ப்ரவரி மெமரியிலேருந்து பர்மனெண்ட் மெமரிக்கு, அதாவது ப்ரொசீஜரல் மெமரிக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதன் பிறகு எப்பொழுதுமே அது நம்ம விட்டு போகாது. ரைட்டா? எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நீங்கள் சைக்கிள் ஓட்டினது, நீச்சல் கற்றுக்கிட்டது. ஸோ இந்த மாதிரி நாம் இந்த மாதிரியான ஸ்கில் எல்லாமே நம்மளுடைய ப்ரொசீஜரல் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகிருக்கு, அதாவது நம்மளுடைய பர்மனெண்ட் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகிருக்கு. அதனால் நாம் நம்மளுடைய பர்மனெண்ட் மெமரியில் இங்கிலீஷை கொண்டு போய் வைக்கிறோம். ஏற்கனவே நம்ம தமிழ் பேசி எல்லாமே நம்மளுடைய பர்மனெண்ட் மெமரியில் இருக்குது. நம்ம தமிழ் பேசும்பொழுது எந்த ஸ்ட்ரகிளும் ஆகிறது கிடையாது. ரைட்டா? ஈஸியாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ஈஸியாக கன்வே பண்ண முடியுது. ஆனால் இங்கிலீஷ் கன்வே பண்ண முடியல. ஏன்? பிகாஸ் நாம் பேசிவாகவே இருக்கும், ஆக்டிவாக இல்லை. ஆக்டிவ் மீன்ஸ் நீங்கள் ஒரு செயல் செய்யும்போது தான் ஆக்டிவாக ஆகுறீங்க. ரைட்டா? நீங்கள் வீடியோ பார்க்கும்பொழுதோ, நீங்கள் புக்ஸ் படிக்கும்போதோ, அல்லது கிராமர் ரூல்ஸை கற்றுக்கும் பொழுதோ. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்திங்கன்னா சின்ன வயசில் ஸ்கூலில் படித்தோம், காலேஜில் படித்தோம், எக்ஸாம் எழுதணும், இங்கிலீஷில் தான் படித்தோம், ஒரு சப்ஜெக்டாக படித்தோம். ஆனால் அப்படிலாம் பண்ணியும் நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியல. இதுக்கு என்ன காரணம்? ப்ராக்டிஸ் இல்லை. ப்ராக்டிஸ் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணல. பட் இனிமேலும் நாம் அதை பண்ணாமல் விட்டோம்னா நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியாது. ரைட்டா? ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கண்டிப்பாக இங்கிலீஷ் பேச முடியும். நம்மளுடைய லேர்னிங் டெக்னிக்கே எப்படி இருக்கும் அப்படின்னா
லேர்ன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், லேர்ன் பண்ணிக்கிறோம். நம்ம என்ன, அதாவது நம்ம இங்கிலீஷை முதல்ல கற்றுக்குறோம். மற்றவங்க கிட்ட பேசும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ப்ரேசஸ், அதாவது வாக்கிங்கில் தான் பேசுகிறோம். மற்றவங்ககிட்ட நம்ம பேசும்போது வாக்கிங்கில் தான் பேசுகிறோம். அதாவது சின்ன சின்ன வேர்டாக பேசுகிறது கிடையாது. அப்போ ஒரு மொழியை நீங்கள் பேசணும் அப்படின்னா அந்த மொழியில் நிறைய ப்ரேசஸ், நிறைய வாக்கிங்கில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களால் பேச முடியும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகேங்களா? லேர்ன் பண்ணிக்கணும். எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸாக மேக் பண்ணுறதுன்றதை நம்ம கற்றுக்கணும். அதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அது ரொம்ப ஈஸியான வழியில், ரொம்ப சிம்பிளான வழியில் நான் கற்றுக் கொடுப்பேன். நீங்கள் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா 1000 சென்டென்ஸ் ஓனாக நீங்கள் மேக் பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணி பேசலாம். ரைட்டா? முதல்ல லேர்ன் பண்ணிக்கிறோம், தென் ப்ராக்டிஸ். லேர்ன், ப்ராக்டிஸ். கற்றுக்கிட்டதை நீங்கள் விட்டிங்கன்னா அப்படியே மறந்து போயிடும். அதை வச்சு நீங்கள் பேச முடியாது. நீங்கள் கற்றுக்கிட்டதை நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஓகே? ப்ராக்டிஸ் மீன்ஸ் ஒரு விஷயத்தை திரும்ப 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 டிஃப்ரெண்ட் வேல ப்ராக்டிஸ் பண்ணுறது. தென் ஃபைனலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பீக், பேசுகிறோம். ஓகே? நம்மளுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராமுடைய இன்டென்ஷனே இது தான். ரைட்டா? லேர்ன், ப்ராக்டிஸ் அண்ட் ஸ்பீக். கற்றுக்குறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம், பேசுகிறோம். ரைட்? ஸோ இது ரொம்ப ஈஸி தான். ரைட்டா? இந்த வேலை என்னுடைய வேலை. இந்த ஒர்க்கு யாருடைய ஒர்க்கு? உங்களுடைய ஒர்க்கு. இந்த ரெண்டுமே உங்களுடையது. இது நீங்கள் கரெக்டாக பண்ணால் இது கரெக்டாக வந்துடும். ஓகே? ப்ராக்டிஸ் கரெக்டாக பண்ணிங்கன்னா ஸ்பீக்கிங் ஈஸியாக வந்துடும். நீங்கள் எதை போடுறீங்களோ அது கண்டிப்பாக ரிட்டன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டுங்களா? இது எப்படி கற்றுக்குவோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களை பார்த்து நான் கேட்குறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறேன். அது ரொம்ப ஈஸி தானே, எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் எப்படி இங்கிலீஷில் கேட்போம்? ஹவ் ஆர் யூ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? இந்த ப்ரேஸை வச்சுக்கிட்டு, இந்த கொஷனை வச்சுட்டு நீங்கள் நிறைய கொஷின் மேக் பண்ணலாம், ஓனாக மேக் பண்ணலாம். ரைட்டா? அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வந்தால் என்ன வரணும் அப்படின்னா ஆம் போடணும். ஹி, ஷி, இட் இதெல்லாம் வந்தால் என்ன போடணும்? இஸ் போடணும். யூ, வி, தே இதெல்லாம் வந்துச்சுன்னா ஆர் போடணும். சிம்பிள் விஷயந்தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம எப்படி கற்றுக்க போகிறோன்றதுக்காக நம்ம அதை போட்டிருக்கோம். இப்போது ஹவ் ஆர் யூ. ரைட்டா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? இந்த இடத்துல ஹீ, ஷி, இட் வந்தால் இந்த இடத்துல இஸ் வரும். இந்த இடத்துல ஐ வந்தால் ஆம் வரும். இந்த இடத்துல யூ, வி, தேலாம், இந்த இடத்துல யூ, வி, தேலாம் சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஆர் வரும். ஓகே? யூ வந்து இருக்கிறதுனால ஆர் போட்டிருக்கும், ஏன்னா யூவுக்கு ஆர் போடணும். ஓகே? அதே போல் அவள் எப்படி இருக்கா அப்படின்னு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? அவள்லாம் என்ன வரும்? இந்த இடத்துல ஷி. ரைட்டா? இப்போ என்ன வேர்ப் வரும்? இந்த இடத்துல ஷி வந்தால் இஸ். ஹவ் இஸ் ஷி. அவள் எப்படி இருக்கா? ரைட்டா? அவன் எப்படி இருக்கான்னு கேட்டால் ஹி. இந்த இடத்துல என்ன வரும்? ஹி. அப்போ என்ன வேர்ப் வரும்? நீங்களே சொல்லுங்கள். ஹி வந்தால் இஸ். ஹவ் இஸ் ஹி. அது எப்படி இருக்குது? அதுன்னு என்ன? இட். இந்த இடத்துல இட் வந்தால் இஸ். இப்போது ஹவ் இஸ் இட். சம்டைம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேக்கப்லாம் போட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் யாருக்கிட்டாவது போய் கேட்போம், நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்போம். அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? நான் எப்படி இருக்கேன்னா கேட்டால் எப்படி கேட்கலாம்? நான் என்ன வரும்? ஐ. ஐ வந்தால் என்ன வரணும்? ஆம். ஹவ் ஆம் ஐ. நான் எப்படி இருக்கேன்? ரைட்டுங்களா? நீ எப்படி இருக்குன்னா ஹவ் ஆர் யூ. அவன் எப்படி இருக்கான், அவள் எப்படி இருக்கான்னா ஹவ் இஸ் ஷி. அவன் எப்படி இருக்கான்னா ஹவ் இஸ் ஹி. அது எப்படி இருக்குன்னா ஹவ் இஸ் இட். நான் எப்படி இருக்குன்னா ஹவ் ஆம் ஐ. இதே நிறைய சென்டென்ஸ் மேக் பண்ணி பார்க்கலாம். ஓகே? இந்த பேனா எப்படி இருக்குன்னு கேட்டால் ஹவ் இஸ் திஸ் பென். ஏன்னா இது இட்டு, அதனால் நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறோம், கொஷின் யூஸ் பண்ணுறோம்.
உன்னுடைய அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்டால் ஹவ் இஸ் யுவர் ஃபாதர். உன்னுடைய சிஸ்டர் எப்படி இருக்காங்கன்னு கேட்டால் ஹவ் இஸ் யுவர் சிஸ்டர். உங்கள் பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னு கேட்டால் தேக்கு ஒரு கொஷின் எழுதிடலாம். ஹவ் ஆர் தே, அவர்கள் எப்படி இருக்காங்க. ஓகே, பேரண்ட்ஸுன்றது என்னது தே. அப்போது தே வந்து என்ன பண்ணணும் ஆர். ஹவ் ஆர் யுவர் பேரண்ட்ஸ். ரைட்டா, இதை வச்சு நிறைய கொஷின்ஸ் நீங்கள் ஓனாகவே மேக் பண்ணலாம். ரைட்டா, ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஒரு 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 சென்டென்ஸ் மேக் பண்ண கற்றுக்கிட்டு அதை வச்சு நிறைய சென்டென்ஸ் மேக் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது வந்து பெர்மனண்ட் மெமரியில் போய் பதியும். இந்த ப்ராக்டிஸ் எல்லாமே மனசுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. இது எல்லாம் வாய் விட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். மனசுக்குள்ளே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் புரியும். உங்களுக்கு ஐடியாஸ், இங்கிலீஷில் நிறைய ஐடியாஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க. ஆனால் உங்களால் பேச முடியாது. நீங்கள் வாய் விட்டு சத்தமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். சோலோவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் வாய் விட்டு வீட்டில். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக உங்களால் இங்கிலீஷ் பேச முடியும். ஸோ இது எதுக்கு நான் இதை எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன்னா, இனி வரும் கிளாஸஸில், இனி வரும் ட்ரைனிங்கில் நம்ம இந்த மாதிரியான மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சிம்பிளான ஒரு கான்செப்டை கற்றுக்க போகிறோம். டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி கற்றுக்கணும், ஃபார்ம் பண்ணுன்றதை இந்த மாதிரி டெக்னிக்கில் கற்றுக்க போகிறோம். அதை நீங்கள் என்ன, அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பேன். எவ்ரி வீடியோ முடிஞ்சதும் அதுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பேன். அதை நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டில் ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ், ஒரு நாளைக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாவே போதும். கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது பொழுது லாங்குவேஜ் மட்டும் கிடையாது, நீங்கள் வேறு எந்த ஒரு ஸ்கில்லை கற்றுக்கணுன்னாலும் கன்சிஸ்டன்சி, அதை ரெகுலராக செய்யணும். ஒரு நாள் கூட விடக்கூடாது. அதாவது உங்களால் ரொம்ப ஒர்க் இருக்குன்னா அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ்னாலும் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிடணும் டைமை. இந்த மாதிரி தொடர்ந்து மினிமம் ஒரு 15 மினிட்ஸ், மேக்ஸிமம் ஒரு ½ அன் ஹவர், முடிஞ்சால் 1 ஹவர். நீங்கள் எவ்வளோ டைம் நீங்கள் இங்கிலீஷ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களால் இங்கிலீஷ் பேச முடியும். ரைட்டா, இன்னொரு வாக்கியம் ஹூன்ற கொஷின் வேர்டை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஹவுனா எப்படி, ஹூனா என்னது யார். ரைட்டா, ஹூ ஆர் யூ. ஓகே, நீ யார்னு அர்த்தம். ஹூ ஆர் யூனா நீ யார். ஓகே, அவன் யார், அவ யார், அது இல்லை, அது வந்து பர்சனில் வராது. அவர்கள் யார், இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் கேட்கலாம். அவ யாருன்னு கேட்டால் ஹூ இஸ் ஷீ. அவன் யாருன்னு கேட்டால் எப்படி கேட்கலாம், ஹூ இஸ் ஹீ. அவர்கள் யாருன்னு கேட்டால் ஹூ ஆர் தே. நம்ம சில பேர்கிட்ட கேட்போம், நான் யாருன்னு தெரியுமா, நான் யார் அப்படின்னு கேட்டால் ஹூ ஆம் ஐ. ஹூ ஆம் ஐனா நான் யார். ஏன் இதுதான் சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், இந்த இடத்துல ஷீ வந்தாலும் இஸ் போடுறோம், ஹீ வந்தாலும் இஸ் போடுறோம். இங்கே கொஷின் வேர்டை மட்டும்தான் மாற்றிருக்கோம். இந்த இடத்துல கொஷின் வேர்டு மாற்றும் போது தான் மீனிங் மாறுது. ஸோ இது போல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம இங்கிலீஷ் கற்றுக்க போகிறோம். இங்கிலீஷ்ன்றது ரொம்ப ஈஸியான ஒரு லாங்குவேஜ் தான். அது எப்படி கற்றுக்கணும் அப்படின்ற வழிமுறைகள் தான் நம்மள நிறைய பேருக்கு தெரியல. அதை தான் இனி வரும் வீடியோஸில் நம்ம ரெகுலராக கொடுக்க போகிறோம். உங்களுடைய டியூட்டி என்னென்னா லேர்ன் பண்ணிக்கிறீங்க. ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறது என்னுடைய வேலை. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் எல்லாமே வீடியோவில் கொடுக்குறேன். தென் ப்ராக்டிஸ் அண்ட் ஸ்பீக், எப்படி பேசுகிறதுன்னு சொல்லிக் கொடுக்குறேன். இதை பேசுங்க. ரொம்ப சீக்கிரத்திலே உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி வரும் வீடியோவுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவிலேருந்து ரியல் டைம் இங்கிலீஷ் கான்வர்சேஷனுக்கு, ரியல் டைம் இங்கிலீஷ் லேர்னிங்க்கு நம்ம போகிறோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.